குருவை தேடும் பயணம் அப்படின்னு ஒண்ணு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பல சித்தர்களை நான் மீட் பண்ணிருந்தேன். நிறைய ஜீவ சமாதிகளுக்கும் போயிருக்கேன். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி, பகவான் யோதிராம் சிவகுமார், மஸ்தான் சாதித், குண்டுக்குடி மஸ்தான் சாதித் பாபா அவங்களை பார்த்துருக்கேன். நிறைய பேர் பாரிஸ் பிராட்வே பாபான்னு சொல்லக்கூடிய இன்னமும் இருக்காது பிராட்வே பாபா, அவரையும் போய் பார்த்துருக்கேன். வியாசாபதியிலேயே நான் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே ஒரு பெரிய மகான் சதாசிவ சுவாமிகள் ஜீவ சமாதி இருக்கு, அதையும் போய் பார்த்துருக்கோம். பாண்டி அன்னை அரவிந்தர் அன்னை என்று இருக்கக்கூடிய மீரா அல்பாசா அப்படின்ற ஸ்ரீ அன்னை அவர்களையும் போய் பார்த்துருக்கோம். இந்த வரிசையில அப்படியே வரும்போது பார்த்தோம்னா மகாவதார் பாபாஜியை பற்றி நானும் 7-8 நாளா தொடர்ச்சியா பார்த்துனே இருக்கேன். நிறைய புக்கு படிச்சிருக்கிறேன், சில விஷயங்களை கேட்டும் தெரிஞ்சிருக்கிறேன். பெரிய மகான் சொரூப சமாதி அடைந்த ஒரு மகானை பற்றி தான் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். தாம்பரத்துல பாபாஜிக்கு ஒரு மடம், அது யாருக்குமே தெரியாது, ரொம்ப அதிசயமான ஒரு இடம். அந்த தாம்பரம் தான் தாம்பரம் சொல்லலாமே தவிர அது உள்ள என்ன இடம்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு அதிசயமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம். அங்க நான் போனேன். நான் பார்த்த சில பிரம்மாண்டமான விஷயங்கள், நம்ப முடியாத சில விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். பாபாஜியை பற்றி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த பாபாஜியை பற்றி நம்ம பார்க்கலாம், பேசலாம். ஏன்னா பாபாஜி சொரூப ஜீவ சமாதின்னு தெரியும், ஜல சமாதின்னு தெரியும். இந்த சொரூப சமாதி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதை யாராலையும் அடைய முடியாது. சிவநிலை அடைஞ்சவங்களால மட்டும்தான் அந்த சொரூப சமாதியை அடைய முடியும். சொரூப சமாதி அடைஞ்ச ஒரே ஒரு மகான் அது மகாவதார் பாபாஜி தான். தமிழர் தான். தமிழ்நாட்டுல இருந்தவர், சிதம்பரத்துல பிறந்தவர், வடநாட்டுல போய் பெரிய மகானான கதையை நம்ம இனிமேல் பார்க்கலாம்.